சங்கரம் லோகசங்கரம். மகா பெரிவாளோட அனுகிரகத்தினால இந்த இது இப்ப சமீபமா ஒருத்தர் என்கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணிருந்தேன். ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சதாரால இருந்தப்போ இவ அவ அப்பா ராமமூர்த்திங்கிறவரோட அப்பா அவளோட அவ அப்பா எல்லாருமே ஸ்ரீமடத்தோட ரொம்ப தொடர்புடைய அவ அதீத பக்தி மகா பெரிவா கிட்ட. ராமமூர்த்திக்கு அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரயில்வே எம்ப்ளாயியா இருந்தார். அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு கல்யாண வயசு ஆச்சு. இவருக்கு பெரிவாள்கிட்ட போய், அதாவது பெரிவாளோட பக்தர்களோட இது என்ன அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ பெரியவா சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது. அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில என்ன பண்றார், அவர் நேர போய் பெரியவாளை பார்க்க போறார். சதாரால நிறைய கும்பல், அதாவது தமிழ்நாட்டுல இருந்தப்ப பெரியவா இருந்தப்ப பார்க்க இது பண்ணவா கூட பெரியவா சதாரால இருக்கும்போது அங்க போய் பாப்பா. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து போனவா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே, அப்ப வெளி தேசத்துல இருந்து வந்தவான்னு சொல்லி பெரியவாளை சுத்தி எப்போ ஒரு போல பயங்கர சூழ்ந்துட்டே இருப்பா. பெரியவா சதாரால ரொம்ப சந்தோஷமா இருப்பா. நார்மலா பெரியவாளை பார்த்தா ஸ்ரீமடத்துல இருக்கிறத காட்டிலும் பெரியவா சதாரால அவ்வளவு ஒரு ஏகாந்தத்தை அனுபவிச்சிருக்கா. பெரியவாளுக்கும் சதாராக்கும் ஒரு பெரிய உறவே இருந்திருக்கு. அங்க போய் பாக்கணும் அப்படின்னு சொல்லி போறார். இவ வீட்டுல எல்லாரையும் அழிச்சுன்னு போறார். எல்லாரும் போகும்போது தங்கி பெரியவாள்கிட்ட போய் பேசணும் அப்படிங்கும் போது பெரியவாளுக்கு தெரிஞ்சு போகுது. என்னன்னு கூப்பிட்டு ராமமூர்த்தி கூப்பிட்டு, எப்படி நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன். பெரியவா, எங்க அப்பா பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, இன்னும் கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணுன்னு சொல்றா. நிறைய இடம் வருது, ஆனா தகைய மாட்டேங்கிறது. பையன் குறை சொன்னான்னா என் பொண்ணு இந்த குறை சொல்றா. இவ ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரியே இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல பெரியவா, நீங்க தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொன்னோன்னே பெரியவா சொல்ற, கவலைப்படாத, நானே கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். அதாவது பெரியவா நிஜமாவே நிறைய இடத்துல போய் கல்யாணத்தை நடத்தி வச்சா கூட எந்த ஒரு இடத்துலயும் நானே நடத்தி வைப்பேன் அப்படின்ற அந்த ஆணித்தரமான வார்த்தையை சொன்னதே கிடையாது. இவர் என்ன பண்றா, எல்லாரும் திரும்பி பாக்குறா. பெரியவாளோட அந்த வாக்கு வந்தோடனே எல்லாரும் திரும்பி பாக்குறா. எல்லாரும் ஒத்த பேசுறா. பாரு பெரியவாளே சொல்லியிருக்கா, பாரு பெரியவாளே சொல்லியிருக்கான்ட்டு. அப்ப அவர் என்ன பண்ற, பெரியவா நீங்களேவா சத்தியமா அப்படின்னு கேட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உரைக்கிறது. ஐயோ, பெரியவா சொன்னா என்ன சொன்ன அப்படின்னு இப்படி திரும்பி பாக்குறேன். பெரியவா என்ன மன்னிச்சுக்கோங்க, ஒரு நிமிஷம் நான் பக்கத்துல இருக்கிறது அந்த மகேஸ்வரன் பரமேஸ்வரன் அப்படிங்கறத நான் மறந்து போயிட்டேன், மறந்து போய் சத்தியமான்னு கேட்டுட்டேன் அப்படின்னு அங்க இருக்கிறவா எல்லாம் கடிஞ்சுக்கிறா. நீ போய் பெரியவாள்கிட்ட போய் அந்த மாதிரி சத்தியமான்னு கேட்பியா, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஒய்ஃபும் கோச்சுக்கிறா. அப்ப பெரியவா சொல்றா, விட்டுடு, அவன் தெரியாம கேட்டுட்டான், சத்தியமா நான் வரேன் போதுமா அப்படின்றா பெரியவா. அதுக்கப்புறம் அவர் ஊருக்கு வர ஒரு 2-3 இடம் வருது, வரல, அந்த பொண்ணு வேண்டாங்கிறது, அந்த பையன் வேண்டாங்கிறான், இப்படியே போயின்னு இருக்கு. இப்படியே போற அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வருது. அந்த சம்பந்தம் பெரியவா அனுகிரகத்துல அந்த சம்பந்தம் முடிவாயிட்டு இருக்கு. முடிவான உடனே பெரியவா என்ன சொல்ற, இந்த சம்பந்தத்தை இது பண்ணுன்ற. ஆனா பெரியவா அந்த இடத்துல வரல. அவர் அங்க வரலன்னு உடனே இவருக்கு ஒரு சப்புன ஆயிடுது. என்னடா இது, பெரியவா இந்த மாதிரி சொன்னாலே இப்ப வரலையே அப்படின்னு. கல்யாணம் எல்லாம் முடியறது, குழந்தையும் இது பண்றது, பிறந்துறது, பேரனையும் பொண்ணையும் கூட்டிட்டு திருப்பியும் ஸ்ரீமடத்துக்கு பெரியவாளை பார்க்க போறா. பெரியவாளை பார்க்க போகும்போது இவருக்கு மனசுல பல இருக்கு. சத்தியமா நான் வருவேன்னு சொன்னாரே பரமேஸ்வரன், அன்னைக்கு நானே பண்ணுவேன்னு சொன்னப்ப நான் கூட கேட்டேனே, கேட்டப்ப எல்லாரும் என்ன கோச்சினாலே, ஆனா இந்த பரமேஸ்வரன் என்ன வாக்க இது பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி பெரியவாளுக்கு அது நல்லா புரியுது. என்ன பாலு இங்க வாயே அப்படின்னு சட்டைங்க வா அப்படின்னு சொல்றாரு. அங்கேருந்து பாலுன்னா வர வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, பாலு அண்ணாட்ட சொல்ற, ஏன்பா ஒரு நிமிஷம் இந்த பையன் பேரு என்ன, இந்த பொண்ணோட பேரு என்னன்னு கேளு அப்படிங்கிற. பொண்ணோட பேரு உமா, பையனோட பேரு சதாசிவம் அப்படின்னு சொல்றான். உமா சதாசிவமா, அப்படியா, என்ன பேர் பொருத்தம் பத்தியா. அப்புறம் பேர் பொருத்தத்தை மட்டும் நான் பார்க்கல, ஜாதக பொருத்தமும் பார்த்து
மனசுலயும் போய் நீ இந்த பொண்ணு பண்ணிக்கோன்னு இது பண்ணினது நான் தான். இவன் என்னமோ என்கிட்ட கோச்சின்னு இருக்கான். அன்னைக்கு காலம்பரை நடந்த சடங்குல இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் அங்க இருந்திருக்கேன். அதனால அவனை கோச்சிக்க வேண்டாம்னு சொல்லு அப்படின்னோட இவன் ஓன்னு அழுதுருக்கா. பெரியவா என்ன சொன்னா, அப்பா என் உருவம் தான் நான் உருவமா அங்க வரணும் அப்படின்னா அது எங்கேயுமே சாத்தியம் கிடையாது. மனத்திலேயே கல்யாணம் நடந்தாலும் நடத்தி முடிச்சுட்டு கூட்டிட்டு வந்து நமஸ்காரம் பண்றதுதான். நான் அங்கேயே இருப்பேன்னு சொன்னது வந்து உன் கூடவே இருப்பேன்னு. உன் பொண்ணுக்கு பேர் பொருத்தத்துலேருந்து மன பொருத்த வரைக்கும் ஒன்னும் பார்த்து வச்சது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. அப்படிப்பட்ட அந்த பங்காரு காமாட்சி நம்ம வந்து போய் எதுவும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அவர்கிட்ட போய் இத்த பண்ணு அத்த பண்ணுன்னு பக்தி 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 அது மட்டும் தான் பெரியவாளுக்கு தேவை. வேற எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு இது தெரியும் அது தெரியும் இந்த ஸ்லோகம் அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். நீதான்ப்பா சர்வமும், நீதான் எல்லாம், நீ எனக்கு பண்ணுவ, உன்னை காட்டிலும் யார் இருக்கான்னு பெரியவாவையே அப்பாவாவும் அம்மாவாவும் நம்ம எல்லா அம்மாவும் வரிச்சிருந்தோம்னா பெரியவா நம்ம கூடவே இருந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் வழி காட்டுவா. நம்ம எல்லாம் என்ன செய்யறோம் அப்படின்னா நல்லது நடக்கும் போது நம்ம எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். கெட்டது நடக்கும்போது உன்னாலதான் அப்படி, ஏன் எனக்கு போய் இந்த துன்பத்தை கொடுத்த, ஏன் எனக்கு இப்படி பண்ண அப்படிங்கிறோம். நம்மளோட கர்மா நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தள்ளும் போது பெரியவா வந்து சில்லறையா இருக்கிற அந்த கர்மாவை நோட்டாக்க முடியுமே தவிர வேற எதுவுமே இது பண்ண முடியாது. அந்த நோட்டாக்கி அந்த கர்மாவையும் நம்மளை விட்டு போக செய்யற. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனை நம்ம இருக்க பிடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா காலமெல்லாம் நம்ம நல்லா சந்தோஷமா இருக்கலாம். ஜெய் ஜெய் சங்கரா, ஹர ஹர சங்கரா. சூப்பர் சூப்பர். இதே